ஹாய் கைஸ். ஸோ இன்றைக்கி வெற்றிகரமாக நம்ம 5th டே பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா யோகாஸ் அப்புறம் சில ஆசனாஸ் பண்ணலான்னு ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பத்மாசனா பொசிஷனில் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்களும் என்ன ஜாயின் பண்ணிக்கலாம். கண்ணை க்ளோஸ் பண்ணிவிட்டு முதுகெலும்பை ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு நீங்கள் நார்மல் சிட்டிங் போஸ்டரில் உட்காருங்க. உங்கள் மைண்டு பிரெத் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போது பிளாங்க் பொசிஷனில் நம்ம நிற்கிறோம். அப்புறம் இது பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் ஹிப் ஃப்ளெக்ஸாஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இது பண்ணும்போது உங்களோட தொடைப்பகுதி, அதுக்கப்புறம் உங்கள் ஸ்பைனு, உங்கள் செஸ்ட்டு எல்லாத்துக்குமே நல்ல ஒரு ஸ்ட்ரெச் கிடைக்கும். ஆக்சுவலாக இது நல்ல ஒரு வார்ம் அப்பும் கூட. ஸோ இது பண்ணும்போது முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னா உங்களோட முட்டி வந்து தரையில் படக்கூடாது. ஸோ இன்கேஸ் நீங்கள் இப்போ தான் ஆரம்பிக்கிங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் முட்டியை ஃபஸ்ட்டு தரையில் வச்சே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஒன்ஸ் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக வந்துச்சுன்னா நீங்கள் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இது பண்ணிக்கலாம். வித்தவுட் முட்டி நீங்கள் டச் பண்ணாமல் பண்ணலாம். நார்மலாக நான் ஒரு 8 கவுண்ட்ஸ் பண்ணியிருப்பேன். நீங்களும் ஒரு 8 கவுண்ட்ஸ் பண்ணுங்கள். 8 to 10 கவுண்ட்ஸ் பண்ணலாம். அது பண்ணதுக்கப்புறம் நல்ல ஒரு ஃபைனலாக நல்ல ஒரு எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள். ஸ்பைனை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். முதுகெலும்பை நல்லா நிமிர்த்தி பண்ணதுக்கான இதுதான் அது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வஜ்ராசனா பொசிஷனில் உட்காருங்க, ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நேராக நில்லுங்க. அதுக்கப்புறம் ரைட் சைடில் வந்து கீழே போகும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் மூச்சை வந்து நீங்கள் வெளியே விடணும் கீழே போகும்போது. ஸோ முட்டி மடக்க வேணாம். மேலே வரும்போது ஸ்லோவாக உள்ளே மூச்சு இடுங்க. பின்னாடி கீழே போகும்போது மூச்சையை வந்து அழுத்தம் கொடுத்து வெளியில் தள்ளுங்க. ஸ்லோவாக பண்ணுங்கள், ரிலாக்ஸ்டாக இருங்க. மேலே வரும்போது மூச்சை அப்படியே மெதுவாக உள்ளே இழுங்க. கீழே போகும்போது மூச்சையை வெளியில் கொண்டு வாங்க. ஸோ இது 2 சைடுமே பண்ணுங்கள். நடுவில் நிற்கும் போது ஒரு சின்ன ஒரு ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது 2 சைடுமே பார்த்தீங்கன்னா ஒரு 8 கவுண்ட்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்லோவாக பண்ணுங்கள். அகெயின் ரிப்பீட் பண்ணுறேன். முட்டியை நீங்கள் மடக்கக்கூடாது எந்த காரணத்துலையும். இது பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்பைன், உங்கள் பேக் போன், அப்புறம் உங்கள் தைஸ், ஹாம்ஸ்ட்ரிங், அதாவது உங்கள் தொடைப்பகுதி, அப்புறம் முதுகு பகுதி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. அப்புறம் நார்மலாக ரிலாக்ஸ்டாக அவங்க கையை எடுத்துக்கங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் வந்து வாரியர் போஸ்ன்னு சொல்லுவாங்க இது இங்கிலீஷில். ஸோ வாரியர் போஸ் எக்ஸ்டென்ஷன்னு சொல்லுவாங்க. அதை நான் பண்ணிகிட்ருக்கேன். மேலே வரும்போது மூச்சை நல்லா உள்ளே இழுத்து, கீழே போகும்போது நல்லா வெளியில் மூச்சை எக்ஸைல் பண்ணுங்கள். ஸோ முதல்ல நேராக நில்லுங்க. உங்கள் வலது புறமாக திரும்பிக்குங்க. உங்கள் வலது கையை வந்து முன்னாடி ரைட் சைட் பண்ணும்போது வலது கையை வந்து முன்னாடி உங்கள் வலது காலுக்கு முன்பக்கமாக தொடுங்க. பின்னாடி லெஃப்ட் ஹேண்டை வந்து மேலே தூக்குங்க. லெஃப்ட் ஹேண்டும் லெஃப்ட் லைக்கும் தூக்கும் போது பார்த்தீங்கன்னா மூச்சை வந்து வெளியில் தள்ளுங்க. இது வந்து இப்போது நேராக நிற்கிறது வாரியர் போஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போது நீங்கள் மூச்சை வெளியில் தள்ளுங்க. மேலே வரும்போது மூச்சை உள்ளே கொண்டு வாங்க. நல்லா ப்ரீத் இன் பண்ணுங்கள். கீழே கொண்டு போகும்போது மூச்சை வெளியில் தள்ளுங்க. ஆக்சுவலாக உங்கள் பின்னாடி கை அப்புறம் முன்னாடி கையும் அந்த லெஃப்ட் பின்னாடி காலும் ஒரு சிங்க்ரோனைஸ்டாக இருக்கணும். ஒரே மூமெண்ட்டில் இருக்கணும். ஸோ இது ஒரு 8 கவுண்ட்ஸ் பண்ணுங்கள். மேலே பண்ணும்போது நல்லா ஹைட்டாக மேலே பாருங்கள், சீலிங்கை பாருங்கள். இதெல்லாம் நீங்கள் வெளியில் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா வானத்தை பாருங்கள், ரூஃபை பாருங்கள். கழுத்தை நேராக நிமிர்த்தி பாருங்கள்.
நெக்ஸ்ட் வஜ்ராசனாவில் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு ஆசனாக நடுவில் நீங்கள் ரிலாக்ஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ வஜ்ராசனா உட்காருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து தனுராசனான்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் காலை நீங்கள் பிடிச்சிக்கோங்க. நல்லா உங்கள் காலை உங்கள் முதுகு பக்கமாக நல்லா இதுங்க உங்கள் கையோட பலத்தை மேற்கொண்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 கவுண்ட்ஸ் நல்லா இழுத்துட்டு ஸ்லோவாக அதுக்கப்புறம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. திருப்பியும் ஒரு 5 கவுண்ட்ஸ் நல்லா உங்கள் காலை தூக்கி இழுத்துட்டு அப்படியே நீங்கள் மூச்சு விடும் போதே நீங்கள் கவுண்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் மனசில் ஒரு 5 கவுண்ட் பண்ணிவிட்டு மெதுவாக உங்கள் காலை ரிலீஸ் பண்ணுங்கள். அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுங்கள் உங்கள் ஹார்ட் பீட்டை. சடனாக எந்திரிக்க வேணாம், ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு மெதுவாக எந்திரிங்க. நெக்ஸ்ட் வந்து திருப்பி ஒரு ரிலாக்ஸ் பண்ணுறீங்க தனுராசனால. அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே பண்ண மாதிரி இதுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கிலீஷில் என்ன பேருனா டவுன்வர்ட் ஃபேஸிங் டாக்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பொசிஷனில் நில்லுங்க. உங்கள் ரைட் லெக்கை தூக்கி வலது காலை தூக்கி உங்கள் கை ரெண்டுக்குமே நடுவில் வைங்க. வச்சுட்டு அந்த பின்னங்காலை நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள். நல்லா புஷ் பண்ணி தள்ளுங்க உங்கள் லெஃப்ட் லெக்கை. இப்போது அந்த ஸ்டேட்டில் ஒரு ரிலாக்ஸ்டாக ஒரு மூமெண்ட் எடுங்க. அப்புறம் உங்கள் ரைட் ஹேண்ட் உங்கள் வலது கையை வந்து மேலே தூக்குங்க. இந்த மாதிரி ஒரு 8 கவுண்ட்ஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி ரைட் லெக் முடிச்சதுக்கப்புறம் லெஃப்ட் சைடும் பண்ணணும். நீங்கள் லெஃப்ட் சைட் பண்ணும்போது உங்கள் லெஃப்ட் லெக்கை முன்னாடி வைங்க. லெஃப்ட் ஹேண்டை வச்சு நீங்கள் இது பண்ணுங்கள். லெஃப்ட் ஹேண்டை வந்து மேலே தூக்குங்க. பாருங்கள், லெஃப்ட் லெக்கை நான் முன்னாடி வைக்கிறேன். இப்போது லெஃப்ட் ஹேண்டை மேலே தூக்கி பார்க்குறேன். இது பண்ணும் போது நல்லா மேலே பார்க்கணும். நீங்கள் சீலிங் இல்லைனா நீங்கள் வெளியில் பண்ண மாதிரி இருந்துச்சுன்னா ஆப்வியஸ்லி வானம், ரூஃப் எது ஹைட்டாக உங்களுக்கு நல்லா தெரியுதோ நல்லா பாருங்கள் அதை. ஸோ 8 கவுண்ட்ஸ் இதுலேயும் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா திருப்பியும் டவுன்வர்ட் ஃபேஸிங் டாக் வந்துடுங்க. ஒன்ஸ் ஃபினிஷ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் திருப்பியும் வஜ்ராசனால உட்காருங்க. முதுகை நேராக நிமித்தி வைங்க. உங்கள் மூச்சை திருப்பியும் ரிலாக்ஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். மூச்சை மேலே கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் வஜ்ராசனால நீங்கள் உட்காரும் போது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே பண்ண அந்த 3 ஆசனாஸையும் திருப்பியும் செகண்ட் செட் ரிப்பீட் பண்ணுறோம். 2வது டைம் பண்ணுறோம். ஸோ ஏற்கனவே இது பண்ண மாதிரி கீழே வரும்போது நீங்கள் மூச்சை வெளியில் தள்ளணும். மேலே போகும்போது மூச்சை வந்து உள்ளே வாங்குங்க. ஸோ கீழே வரும்போது எக்ஸேல் பண்ணுங்கள். மூச்சை வந்து வெளியில் தள்ளுங்க. மேலே போகும்போது மூச்சை வந்து இன்ஹேல் பண்ணுங்கள். மூச்சை உள்ளே வாங்குங்க. ஸோ ரிப்பீட்டடாக பண்ணுங்கள். 8 டைம்ஸ் பண்ணுங்கள் 2 சைடும். ஸோ ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம அந்த காலை வந்து நான் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். ஸோ செகண்ட் டைம் பார்த்தீங்கன்னா பாடி கொஞ்சம் கூட வார்ம் அப் ஆகி எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் வேணும்னா நீங்கள் இந்த மாதிரியும் பண்ணலாம். இது வந்து இன்னொரு வெர்ஷன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா
இப்போது செகண்ட் ஆசனா பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வாரியர் போஸ்டில் நின்றுங்க. ரைட் லெக்கை முன்னாடி வைங்க. ஃபஸ்ட்டு மேலே போகும்போது உங்கள் ரைட் லெக் முன்னாடி வச்சுருக்கீங்க. ரைட் கையை மேலே கொண்டு போங்க முன்னாடி வரும்போது. ஸோ மூச்சை நல்லா இழுங்க. மேலே போகும்போது கீழே வரும்போது மூச்சை நல்லா வெளியில் தள்ளுங்க. அதே மாதிரி இப்போது ஆப்போசிட் சைடு பண்ணுறீங்க. லெஃப்ட் லெக் முன்னாடி தள்ளுறீங்க, ரைட் லெக் வந்து பின்னாடி வந்துடும். ஸோ லெஃப்ட் கை மேலே இருக்கும், ரைட் கை பின்னாடி இருக்கும். ஸோ முன்னாடி கீழே போகும்போது மூச்சை வெளியில் கொண்டு வாங்க, மேலே போகும்போது மூச்சை உள்ளிடுங்க. ஸோ ரிலாக்ஸ்டாக பண்ணுங்கள். நல்லா டீப் ப்ரீத்தாக பண்ணுங்கள். ஆழமான மூச்சு இழுத்து விடுங்க. எயிட் கவுண்ட்ஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம கடைசி தேர்ட் ஆசனா பண்ணிகிட்ருக்கோம். ஸோ தனுராசனா திருப்பியும் பண்ணுறோம். உங்கள் காலை பிடிச்சி உங்கள் கையோட பலத்தினால நல்லா இழுங்க. முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு இழுக்க முடியுதோ நல்லா இழுங்க. உங்கள் தொடை வந்து கீழே படாமல் பார்த்துக்குங்க. ஸோ நீங்கள் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணி பண்ணுங்கள். ஸோ ஒரு 5 கவுண்ட் நீங்கள் அந்த மாதிரி பிடிச்சிட்டு ஒரு 5 கவுண்ட்ஸ் இந்த மாதிரி ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. கீழே காலெல்லாம் தொங்க போட்டுட்டு திருப்பியும் செகண்ட் செட் பண்ணுங்கள். மூச்சை நல்லா இழுத்து வைங்க. நல்லா காலை உங்கள் கையோட பலத்தினால நல்லா இழுங்க. ஸோ இப்போ ரிலாக்ஸ் பண்ணுங்கள். எந்திரிக்கும் போது சடனாக எந்திரிக்க வேணாம். ரிலாக்ஸ் பண்ணதுக்கப்புறம் எந்திரிச்சா போதும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டவுன்வர்ட் ஃபேஸிங் டாக். இது ஏற்கனவே நம்ம பண்ணியிருக்கோம். இப்போது செகண்ட் செட் பண்ணுறோம். ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி ரைட் லெக் முன்னாடி வைங்க. 2 கைக்கு நடுவில் உங்கள் ரைட் கையை மேலே தூக்குங்க. சீலிங்கை நோக்கி பாருங்கள். ப்ரீதிங் மேலே கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். கையை மேலே தூக்கும் போது நல்லா இன்ஹேல் பண்ணுங்கள். அதாவது மூச்சை உள்ளே இழுங்க. கையை கீழே கொண்டு வரும்போது எக்ஸேல் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட்டாக லெஃப்ட் லெக் நான் பண்ணிகிட்ருக்கேன். லெஃப்ட் கை மேலே போகணும். லெஃப்ட் கை மேலே போகும்போது நல்லா மூச்சை வந்து உள்ளே இழுங்க. நல்லா இன்ஹேல் பண்ணுங்கள். கீழே வரும்போது எக்ஸேல் பண்ணுங்கள். ஸோ 8 கவுண்ட்ஸ் பண்ணுங்கள் 2 சைட்லேயுமே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டவுன்வர்ட் ஃபேஸிங் டாக்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். ஸோ அந்த பொசிஷனில் நில்லுங்க. நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் அப்படியே வஜ்ராசனமுக்கு வந்துடுங்க. உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணும்போது உங்கள் மூச்சில் கான்சன்ட்ரேஷன் இருக்கட்டும். நல்லா ஆழமாக மூச்சு இழுத்து விடுங்க ரிலாக்ஸ் பண்ணும்போது, வஜ்ராசனாக இருக்கும்போது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்சுவலாக இன்றைக்கி ஆசனாஸ் எல்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ கூல் டவுன் ஸ்ட்ரெச்சஸ் தான் பண்ணிகிட்ருக்கோம். ஆக்சுவலாக கூல் டவுன் ஆசனாஸ் தான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்ம இந்த மாதிரி நிற்கும் போது பார்த்திங்கன்னா நம்ம ரத்தம் வந்து இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தலையை நோக்கி வரும். ஸோ இது என்ன பண்ணணும்னா நம்ம பிரெயினை வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஆக்டிவேட் பண்ணும். ஃப்ரெஷ் பிளட் ஃப்ளோ ஆகும் போது நம்ம ரத்தம் தலைக்குள்ளே பாயும் போது நம்ம மூளை பகுதி வந்து நல்லா சிறப்பாக செயல்படுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிற்க ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இப்படி நிற்க முடியலன்னா ஒரு வால் இல்லைன்னா சுவர் ஏதாவது பிடிச்சிட்டு
அது மேலே காலை வச்சு ட்ரை பண்ணுங்கள் நிற்கிறதுக்கு. ஓகே, அப்படி இல்லைனா இந்த மாதிரி கூட நீங்கள் நிற்கலாம். வெறும் காலை மட்டும் முடிஞ்ச அளவுக்கு முட்டி மடக்காமல் ஸ்ட்ரைட்டாக வைங்க. கை ரெண்டையும் ரிலாக்ஸ்டாக சைடில் இது பண்ணுங்கள். மினிமம் ஒரு 5 கவுண்ட்ஸ், ஒரு 3லேருந்து ஒரு 5 கவுண்ட்ஸ் அந்த மாதிரி நிறுத்த ட்ரை பண்ணுங்கள். உங்கள் துடைப்பகுதி உங்கள் செஸ்ட்டை நோக்கி இழுத்துட்டு ரைட் சைடு லெஃப்ட் சைடு 2 சைடுமே அதை கொண்டு வாங்க. அப்படியே நல்லா வளைச்சி கொண்டு வாங்க. ஸோ இது பேசிக்காக பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்பைனுக்கு ரொம்ப ஃப்ளெக்சிபிலிட்டி கொடுக்கும். உங்கள் முதுகு தண்டு வளத்தை நல்லா ஃப்ளெக்சிபிளாக பண்ணி கொடுக்கும். நெக்ஸ்ட் உங்கள் நெத்தியை வந்து உங்கள் முட்டியில் தொட ட்ரை பண்ணுங்கள். முடிஞ்சால் அப்படியே நிறுத்தி வைங்க. இல்லை இப்போ தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட் தொட ட்ரை பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு தொட ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் நல்லா காலை நீட்டிட்டு இந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஹிப் ஃப்ளெக்ஸாஸ் தான். ஸோ நம்ம இடுப்பை வந்து நல்லா ஃப்ளெக்சிபிள் பண்ணதுக்கான ஒரு ஸ்ட்ரெச்சஸ் தான் இதெல்லாம். இதெல்லாம் பண்ணும்போது ரிலாக்ஸ்டாக பண்ணுங்கள். ஸ்லோ அண்ட் ரிலாக்ஸ்டாக பண்ணுங்கள். நீங்கள் ஆக்சுவலாக லாஸ்ட் கவுண்ட் பண்ணும்போது நல்லா ஒரு ஸ்ட்ரெச் அப்படியே வைங்க. ஒரு செகண்ட் ஜாஸ்தி வைங்க. வச்சுட்டு நல்லா அந்த ஸ்ட்ரெச்சை நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா திருப்பியும் பத்மாசனா பொசிஷனில் வந்துடுங்க. வந்துட்டு கண்ணை மூடி நல்லா உட்காந்து நல்லா ஒரு மெடிடேஷன் பண்ணுங்கள். மினிமம் ஒரு 10 மினிட்ஸ்க்கு பண்ணுங்கள். உங்கள் மைண்ட் உங்கள் பாடி எல்லாத்தையுமே ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு எதை பற்றியுமே யோசிக்காமல் மைண்டை ஃப்ரீயாக வைக்க ட்ரை பண்ணுங்கள் பத்மாசனம் பண்ணும்போது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக உங்கள் கை ரெண்டையுமே ரப் பண்ணுங்கள். ரப் பண்ணி அந்த ஹீட் வரும், அதில் காஸ்மிக் எனர்ஜின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து உங்கள் கண்ணில் நீங்கள் வச்சிங்கன்னா பாசிட்டிவிட்டி ஸ்ப்ரெட் ஆகும்னு சொல்லுவாங்க. ஸோ தேங்க்யூ கைஸ். திருப்பியும் நாளைக்கு நம்ம சந்திக்கலாம்.